உணர்ச்சிகள் அதிகமானோம். இன்னைக்கு விவசாயிகள் பேர் வச்சிருக்காங்க இல்லையா, கையில காசு இல்லை. விவசாயிக்கு கையில உணவு வச்சிருக்கும் போதே அந்த உணவு சாப்பிடாம காசு என்னங்கிறாங்க. அரிசி போட்டிருக்கீங்க, ஏன் அரிசி உங்களுக்கு மட்டும் போட்டுக்க வேண்டியது உங்களுடைய காய்கறிகள், உங்களுடைய தேவைகளுக்கான அவ்வளவு மரங்களையும் காய்கறிகளையும் பழ வகைகளையும் இன்னும் உங்களுடைய கால்நடைகளையும் மேய்ப்பதற்காக வேண்டி இன்னும் பறவை கூட்டங்களும் வந்து சேரும் நீர்நிலைகளையும் நீங்கள் உருவாக்கி கொண்டால் என்ன? ஏன் அதை அடித்தீர்கள்? அதிலிருந்து சாப்பிடலாம் தானே. இதை கொண்டு போய் வித்துட்டு அதை பணமாக்கி பிறகு இந்த பணத்தை கொண்டு அதையே பணம் என்பது ஒரு கிறுக்குத்தனம் என்று அறிய வேண்டும். பணம் என்பது ஒரு லூசனுடைய அடையாளம் நம்பணும். பைத்தியக்காரர்களுடைய போக்குன்னு நம்பணும். யார் பணம் வைத்திருப்பவர்கள் தான் புத்திசாலிகள், பணம் இல்லாமல் அழிஞ்சிட்டு இருக்கான் பைத்தியக்காரன் சொல்லணும். இதனை நாம் கைகளில் எடுத்துக்கொண்டு நம்முடைய நிலைமை இப்படி ஆகின்றதே என்று மனதால் வந்துகின்றோம். இறைவனுக்கு மட்டுமே நீங்கள் அடிபணிந்தால் இந்த நல்லறிவு இருக்கும். பணம் எதுக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கான காய்கறிகள் உங்களுடைய நிலத்தில் விளையும், பணத்தில் விளையாது. உங்களுக்கான கனி வகைகள் உங்களுடைய நிலத்தில் விளையும். உங்களுக்கு முதலில் நிலம் வேண்டும், உங்களுக்கு உறைவிடமாக ஒரு சிறிய குடில் வேண்டும், பின்னர் உங்களுடைய அவ்வளவு தேவைகளும் உங்களுக்காக வானங்களிலிருந்து பூமி வரையிலும் நிறைவேறக்கூடிய அந்த குளிர்ச்சியின் சூழல் இருக்கின்றது. உங்களுக்காக மழையும் உண்டு, காற்றும் உண்டு, நீர்நிலைகளும் உண்டு, சிறியதொரு ஓடை உங்களுக்காகவும் உருவாகும், உங்களுக்காக தண்ணீர் ஊற்றாகவும் பெருக்குமே. ஒவ்வொருவருக்கும் தேவையான அளவுக்கு ஒரு இடத்துல தண்ணி கொஞ்சம் நல்லா கிடைக்குது, இன்னொரு இடத்துல தண்ணி இல்லை. ஒருத்தருக்கு 10 அடியில் தண்ணி கிடைக்குது, இன்னொருத்தருக்கு 1000 அடி தண்ணி கிடைக்கல. நீங்க மட்டும் இந்த இறைவனுக்கு உணர்வோடு வாழ்ந்திருந்தால் பூமியை பொத்துக்கொண்டு வரக்கூடிய அந்த ஊற்றுக்களும் சிறிய சிறிய நீரோடைகளும் உங்களுக்காக என்றென்றும் உங்களுக்கு மேலிருந்தும் கீழிருந்தும் வானங்கள் பூமி இடையே இருக்கக்கூடிய இயற்கையின் குளிர்ச்சியிலிருந்து உங்களை வாழ வைப்பானே. இது வேண்டுமா வேண்டாமா? இது உங்களோடு என்றென்றும் நிலைத்திருக்கும். சத்தியமாக பணத்தை கொண்டிருக்கிற தொழிலுக்கு தேவையான உங்களுடைய உடல் உழைக்கும் திறன் அவ்வளவும் நாசமாகும். ஒரு குறிப்பிட்ட காலத்தவணையின் மீது சோதனைக்காக உங்களை அனுமதித்தான். உங்களுடைய உடல் பலத்தையும் உடல் உழைப்பையும் கொண்டு நிலத்தை பணமாக்கி பணத்தை உணவாக்கி சாப்பிடுகின்றீர்கள். இது நிச்சயமாக ஷைத்தானுடைய தூண்டுதலின் அடிப்படையில் அவனை நீங்கள் வணங்கி வாழ்கின்றீர்கள் என்பதற்கான உண்மையான அடையாளம். எந்த அளவுக்கு புத்தி பேரித்து விட்டது. என்னுடைய நிலம் எனக்கு இருக்கின்றது, என்னுடைய நிலத்தில் எனக்கு உயிரோட்டம் வேண்டும், இறைவனிடம் நாம் கேட்போம். இயற்கைக்கு உரியவன் இறைவன் தான். இயற்கையின் சீற்றம் என்று கூறுகின்றார்கள், அது அழிக்கின்றது என்று கூறுகின்றார்கள். இயற்கை கடவுள் என்று கூறுகின்றீர்கள். இதை மிஞ்சி போனா உலகத்தில் உள்ள பொருள்களில் சிலவற்றை நான் கடவுளாக மதிக்கின்றேன். முதல்ல பணத்தை கும்பிடணும், செல்வம் வேணும் எனக்கு, அதுக்கப்புறம் தான் கடவுள் எல்லாம். ஒவ்வொருவருக்கும் கடவுள் என்பது பணம். கடவுள் நம்ம கைவிட மாட்டார்னு நமக்கு தெரியும். நம்ம கடவுளை கைவிட மாட்டோம், பணத்தை பிடிச்சிட்டு விட மாட்டோம். நாம் எப்படி திசை மாறிவிட்டோம் என்பதை கவனியுங்கள். நாம் வழிபடக்கூடிய ஷைத்தான்கள், மனித அறிவு, மனிதர்களின் வழிமுறைகள் பணம் என்ற அடிப்படை